டயகம பிரதேசத்தில் 100 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கான நிகழ்வு பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. டயகம 2ஆம் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 25 வீடுகளும், பெவர்லி தோட்ட பகுதியில் வீடுகளற்றவர்களுக்கு 75 வீடுகளும் இந்த திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட உள்ளன. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துக்குள்ள இங்க சில வீடுகள் தீப்பற்றி இருந்துச்சு. அப்போ உங்களை வந்து பார்த்து என்னென்ன தேவைன்னு அதுக்கேற்ற ஏற்பாடுகள்லாம் பண்ணோம். உங்களே சில பேர் சொன்னீங்க யாருமே வந்து பார்க்கலன்னு, பார்த்துட்டு போன பிறகும் இப்ப சிரிப்பீங்க, ஏன்னா எல்லாம் வருது இல்லை, அதனால அது சொன்னீங்க. அதுக்கப்புறம் சில பேரோட சேர்த்துக்கிட்டு இன்னும் வீடு வரல நீங்க. வீடு என்ன கோஆபரேட்டிவ் கடையில் வைக்கிறேன், வாங்கி வந்து வைக்கிறதுக்கு வீடுக்கு அதுக்கு தயாரிக்கணும், எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வீடு அமைப்பு வந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஜனாதிபதி சொன்ன 50,000 வீடு திட்டமும் இன்னைக்கு பாதுகாப்பு செயலாளரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கு. கடந்த 2-3 நாள் பேப்பர்ல பார்த்து ஜனாதிபதியோட இருந்து உறவாடிட்டு 7 பேச்சு காணி கொடுக்கலன்னு போயிட்டாங்களாம் சில பேர். முதல்ல சிவலிங்க சொன்ன மாதிரி மாமியார் வீட்டுக்கு. இப்ப அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் 7 பேச்சு தான் வச்சிருக்கீங்களா ஒருத்தரும்? அப்ப அந்த மனையை என்ன பேசுறான், 7 பேச்சு காணிக்க அரசாங்கத்தை விட்டு போனேன்னு. தோட்டப்புறங்களில் முதற்கட்டமாக 50,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அமைச்சர் தொண்டமான் ஜனாதிபதியுடன் பாரிய முயற்சியில் ஈடுபட்டு நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் அதனை நிர்மாணிக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். உங்களுக்கு முக்கியமான தேவை இந்த வீடாகும். பல்வேறு பகுதிகளில் நாம் சில வீட்டு திட்டங்களை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் ஆரம்பித்துள்ளோம். இந்த பகுதியில் இன்றைய தினம் இந்த வீடுகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கின்றோம். இந்த வீடுகளின் ஊடாக உங்களுக்கு பாரிய பயன் கிட்டும். பல வருடங்களாக முன்னெடுக்கப்படாத அபிவிருத்திகளை இந்த அரசாங்கத்தினூடாக இந்த 4 வருடங்களாக முழு இலங்கையிலும் அனைத்து பிரிவுகளிலும் ஜனாதிபதி முன்னெடுத்துள்ளார். இதேவேளை பூண்டுலோயா நகரில் தீயினால் எரிந்த 24 கடைகளை மீள நிர்மாணிக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 100 மில்லியன் செலவில் சகல வசதிகளையும் கொண்டமைந்ததாக இந்த கடை தொகுதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்த கட்டணத்தை தொடங்குறது, டயகமலை பூண்டுலை தொடங்குறது ஒரு கண் துடைப்பு, வீரியா பஜனை தொடங்கணும். அவன் வந்து கண்ணை பூண்ட பூனை மாதிரி அவனுக்கு உலகமே 2 இருக்குது. இப்ப நாளைக்கு பத்திரிகையில பாப்பீங்க, நான் பத்திரிகையில சொன்னதுனாலதான் வீரிய பத்திரை தொடங்கினாங்க அப்படிமா. சில பேர் இருக்காங்க பத்திரிகையை வச்சே பொழப்பு நடத்துறதுக்கு, சில பேர் சில அங்கங்களுக்கு இந்த மாதிரி செயல்ல காமிக்கிறது.